எங்க நீதியரசர் சொல்லுவார். பேசுங்க, நீங்க பேசுங்க. இவர் வந்து குணசேகரன், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. இப்போ தலைவர் சொன்ன அந்த உத்தரவு வந்து கிரிமினல் ஓபி நம்பர் 3443 of 2004, criminal OP number 3442 346 of 2004. உத்தரவு தேதி வந்து 19/4/2004. நீதியரசர் அசோக் குமார் அவர்களால் வழங்கப்பட்ட உத்தரவு. அவ்வாறு உத்தரவு இருக்க பிஜேபி தலைவர் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு காயின் பண்ணிருக்காரு. ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னு சொன்னா ஐபிசி அஃபென்சஸ் வந்து பரவலா ஸ்டேஷன்ல இருக்கணும், வெவ்வேறு ஸ்டேஷன் இருக்கணும். இருந்துட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு ஒரு 5 கேஸுக்கு மேல வந்தாதான் ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்ல முடியும். அதுவும் ஹீனியஸ் அஃபென்ஸ் தான் வரணும். இப்போ வந்து ஐபிசின்றது கிடையாது. இப்போ வந்து நியூ ஆக்ட் வந்து போச்சு, which is called பாரதிய நியாய சனிதா 2023. 1 ஜூலை 2024 இருந்து என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. அவ்வகையில் ரவுடி ஷீட்டர் அப்படின்னு சொன்னா பப்ளிக் பயம்படுத்துற வகையில சேஸ் பண்ணிருக்கணும், பாம்பு போட்டிருக்கணும், அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய வந்திருக்கணும். வந்திருந்தா who has to declare அப்படின்னு சொன்னா the SP of the district or commissioner of police should declare as they are the history sheeter and rowdy sheeter. அப்படின்னா அந்த ஹிஸ்டரி ஷீட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கு, ரவுடி ஷீட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கு. பிஜேபி அப்படி சொல்லியிருந்தாருன்னா அந்த நம்பரை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அவ்வாறு நம்பர் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பேசலாமா? பேசுறதும் கூட பாத்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சு தலைவர் அவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிருக்கியே. அப்ப SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் மேல பாயாதா? அப்படி SC அட்ராசிட்டிஸ் ஆக்ட் மேல பாஞ்சா உனக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? இதுக்கு வந்து கோர்ட்டு அணுக முடியும், கமிஷன்லயும் போய் புகார் கொடுக்க முடியும். இவ்வளவு தவறு இருக்கு. அதுக்கும் மீறி போனீங்கன்னா நீ தனிப்பட்ட நபரை இப்படி வந்து அவதூறு பேசியிருக்கே, அதனால உனக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் மேல வராதா? நாங்க நஷ்டஈடு கேட்க மாட்டோமா? டிஃபமேஷன் அப்படின்றது பழைய செக்ஷன் வந்து 499 ஐபிசி. இப்ப புது செக்ஷன் வந்து 356. இந்த 356 டிஃபமேஷன் ரெண்டு வகை. ஒன்னு வந்து எழுத்தால பேசினா அது பேரு லிபல், இன்னொன்னு வாய் பேச்சு பேசினா அது பேரு ஸ்லாண்டர். அது எப்ப எந்த இடத்துல பேசுறாங்க? when you make note to the public at large, பொதுமக்கள் கூடியிருக்கிற ஒரு பகுதியில இத மாதிரி ஒரு வார்த்தை சொன்னியா அது நியாயமா? இதனால டேமேஜ் அங்கே கேட்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் வந்து வேற வேற மக்கள் சமுதாயத்தோட அனைத்து மக்களும் கேட்டிருக்காங்க. அந்த கேட்கக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து ஹேட்டட் ஸ்பீச்சா மாறி இருக்கு பப்ளிக்ல. அந்த ஹேட்டட் ஸ்பீச்சுக்கு நாங்க பில் போட மாட்டோமா? இதெல்லாம் கருத்துல வச்சு பேசக்கூடாதா? அதனால எங்க தலைவர் கூறியது போல மன்னிப்பு கேட்கும் வரை இதுக்கான சட்ட ஆலோசனை வழங்கப்படும். தேங்க்யூ.